ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஃபிஷ் ஆம்லேட் செய்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் செய்யலை, இன்னும் செய்வோம், அதை பாருங்கள். இப்போ வந்து மணி 12:10. வீட்டுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுதான் இருக்குது. இதை வச்சு நல்ல ஒரு ஃபிஷ் ஆம்லேட் செய்யலாம். ஃபிஷ் ஆம்லேட் நல்லபடியாக செய்யலாம். இப்போ அடுப்பை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னாடியே நாங்கள் பயன்படுத்தின அடுப்பு தாங்க. நாங்கள் அடிக்கடி இப்படி பண்ணுவோம். பயன்படுத்தின அடுப்பு தான். இப்போ வந்து நான் அடுப்பை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, முட்டை இருக்குது, தக்காளி, வெங்காயம் இருக்குது, உப்பு இருக்குது, தூள் உப்பு இருக்குது, அதுவும் மீன் இருக்குது, அவிச்சு வச்ச மீன் இருக்குது. இது சிவப்பு கலரில் இருக்குது. இதுவும் பச்சை மிளகா தான், ஆனால் சிவப்பு பச்சை மிளகா யாருக்குமே இது கிடைக்காது. எங்களுக்கு கிடச்சிருக்கு. பரவாயில்ல, இதை வச்சுக்கிறோம். இதுக்குள்ள வந்து எண்ணெய் இருக்குது. இதை திறக்க முடியல, அதனால் இது இப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, அதனால் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம். இல்லை ஃபிஷ் ஆம்லேட் செய்யலாம். அப்பப்போ லைட்டாக குளரும், அதெல்லாம் சமாளிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஆம்லேட்டுக்கு வந்து வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம். 12:15 ஆச்சு. இப்போ வேகமாக வெட்டிட்டு வீட்டுக்கு போகணும், இல்லாட்டி நைட்டு தேடுவாங்க. பரவாயில்ல, தேடினாலும் பரவாயில்ல, நம்ம உங்களுக்காண்டி தான். எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க ஃபிஷ் ஆம்லேட்டுக்கு. ஆனால் வந்து தீப்பெட்டியை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. மணி வந்து 12:10 ஆச்சு. இப்போ எங்கே போய் தீப்பெட்டி எடுக்கிறதுன்னு தெரில. போய் எடுத்துகிட்டு வரோம். அதுக்கு வந்து இப்போ தீயை பற்ற வைக்கிறோம். எப்படி எரியுது பாருங்கள். ஆனால் அமர்ந்துருச்சு. காற்று ரொம்ப பலமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு குச்சி வச்சோம், இப்போ 2 குச்சி வைப்போம். பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து விறகு வைக்கலாம். வெறும் சட்டி கையில் இருக்குது. இதை வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அடுப்பில் வைக்கிறோம். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய் எடுக்க போகிறோம். திறக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், சட்டி வேற கருகுது, திறக்க முடியல. திறந்தாச்சு. இப்போ எண்ணெய் வந்து நம்ம கரண்டியில் ஸ்பூனில் ஊற்ற முடியாது, அதனால் நம்ம இப்படியே ஊற்றிடுறோம். நல்லா மொறுங்குது, முறுக்கு மாதிரி. ஏன்னா எண்ணெய் பொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. மூஞ்சில் தெரிச்சிட மாட்டிருக்கு. மூஞ்சி அவிஞ்சிருச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. முட்டை, மீன் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லோரும் சாப்பிடுங்க. இப்போ வந்து அதுக்கு அடுப்பை பற்ற வச்சாச்சு, தீயை வச்சாச்சு. சீரகம் போடுறோம். சீரகம், மிளகு இருக்குது, அதுலேயே போடுறோம். வெங்காயத்தை போடுறோங்க. அதில் ஒரு கிண்டுவோங்க. மண் இருக்கா? மண் இல்லை. வெங்காயம், சீரகம் நல்லா அப்படியே வதக்க விடணும். தீ கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தீயை வச்சுக்கிறேன். அப்புறம் தீ காற்றுக்கு அணைஞ்சி போச்சுன்னா வைக்க முடியாது. இந்த வெங்காயத்தை இப்படி கிண்டலாம், இப்படி கூட கிண்டலாங்க. ஆனால் என்னால் மட்டும்தான் இப்படி கிண்ட முடியும். இப்படி கூட கிண்ட முடியுங்க. வெங்காயம் எண்ணெய் போட்டாச்சு, கருவேப்பிலையை போடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டாச்சு, சீரகம் போட்டாச்சு. இது நல்ல ஒரு கிண்டணுங்க. தீ கைக்கு வருது, அதோட எடுத்துக்கிறேன், இல்லாட்டி வேகமாக சுடுது. அதனால் இதை எப்படியும் வச்சிரும். பச்சை மிளகா மறந்தாச்சு. இப்போ பச்சை மிளகா நம்ம போடுறோம். இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ கையில் என்கிட்ட என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இது உப்பு. இது போட்டால் தான் நல்லா இருக்கும் கிக்கு. கொஞ்சோண்டு உப்பு இருக்குது, கீழே கொட்டாமல் கரெக்டாக போட்டுறேன்னு. என்னங்க கொதிக்கவே மாட்டேங்குது, தீ கம்மியாக இருக்குங்க. தீயை வைங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி வருது.
நல்லா வெந்துருச்சுங்க வெங்காயம்லாம். இப்போ வந்து இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம வந்து முட்டையை போடணும். முட்டையை எதை வச்சு உடைக்கிறோன்னு தெரில, அதனால் சுண்டி விட்டு உடைச்சிடலாம். அப்படியே கிண்டனு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு முட்டைலாம். இப்போ வந்து இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம மீனை போடணும். மீனை எடுத்து போடுறேன். மீனை போட்டாச்சுங்க. ஒரு கிண்டுன நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம வந்து மிளகுத்தூள் போடுறோம். அவ்வளோதாங்க, இறக்கியாச்சு. நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து முட்டை மீன் ரெடி ஆயிடுச்சு. நைட்டு 12:30 ஆயிடுச்சு செஞ்சு முடிக்கிறதுக்கு. பரவாயில்ல, சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு தான் இதை தூங்குகிறோம். கண்டிப்பாக இது சாப்பிட்டு ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த மீன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்படியே வாழை இலையில கொட்டி சாப்பிட போகிறோம். நல்ல மணமாக இருக்குதுங்க. மீனே நாங்கள் தான், மீன் ஆம்லேட்டே நாங்கள் தான். சாப்பிட்டு சொல்லுவோம். வேறு லெவலுங்க டேஸ்ட்டு. மீன் முள்ளை மட்டும் கரெக்டாக பார்த்து சாப்பிட்ணும். வேறு லெவல். மீனே நாங்கள் தான், மீன் ஆம்லேட்டே நாங்கள் தான். மீன் ஆம்லேட் வேறு லெவல். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணுறோம். ஓகே பாய்.